ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரியாவுக்கு அத்தை மாமாவாக நடிக்க வந்தவங்களை தீபா பேதி மாத்திரையை கொடுத்து ஓட விட்டுடுறாங்க. இதனால தீபா மேலே ரியா ஐஸ்வர்யா செம்ம கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி மைத்திலி தீபா 3 பேருமே 2 பேரையும் நல்லா வச்சு செஞ்சிடுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த ரியாவும் ஐஸ்வர்யாவும் உண்மையில கோபமாக இருப்பாங்க, ஏதாச்சும் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. தீபா நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் அவங்க கிட்டே அப்படின்னு சொன்னதும், கவலைப்படாதீங்கக்கா, நான் ஒன்றும் பழைய தீபா கிடையாது, நான் கொடுக்குற அடியில் அந்த ரியா துண்டுக்கானு துணியக்கானு ஓட போறாங்கிற மாதிரி தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. பக்கம் ரியா ஐஸ்வர்யா கிட்ட கத்திட்டு இருக்காங்க, விடக்கூடாது, அதை தீபாவை விடக்கூடாது, அதை தீபா இருக்கும் வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா ரியா, நானும் தீபாவை சாதாரணமா இட போட்டுட்டேன், அவளுக்கு நம்ம கொடுக்குற அடியில இந்த அபிராமிக்கு வலிக்கணும். இங்க பாரு, ஃபர்ஸ்டா தீபாவை நம்ம வீழ்த்தணுங்கிற மாதிரி ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரியா 2 பேருமே நேரா லாயரோட கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ நம்ம ராஜேஸ்வரியை வெயில் எடுத்துடுறாங்க. வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் சொன்னதும் ராஜேஸ்வரி செம அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாரு, அதான் நான் சொன்னல, அந்த கார்த்தி இங்கால அபிராமி இவங்க 2 பேருக்கு இடையிலான பாண்டிக்கும் உடைக்கணும் ஐஸ்வர்யா. இப்போதைக்கு அது நடக்காது. எப்படியும் ஒரு மாசத்துக்கு கார்த்தி பெருசா வீட்டுல இருக்க மாட்டா. ஆனா இந்த தீபாவுக்கும் அபிராமிக்கு இடையிலான பாண்டிங்கும் உடைக்கலாம். அதுக்கு நாம செயற்படுத்த வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் ஐஸ்வர்யா முழிச்சிட்டு இருக்காங்க. அம்மா புரியலம்மா, என்னமா சொல்ல வர, இங்க பாரு, இப்போ நீ கர்ப்பமா நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் ரியா அதிர்ச்சி ஆறாங்க. என்னது கர்ப்பமா நடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, அதிர்ச்சி ஆகாத, இதுவும் நமக்கு ஒரு சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் கட்டு கில்லாடியா இருப்பா போல இருக்கீங்கிற மாதிரி ரியா யோசிக்கிறாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் சொல்றத கேளு, இப்போ நம்ம நடத்த வேண்டிய நாடகம் வந்துருச்சு. இங்க பாரு, நீ நம்ம எதுக்காக கர்ப்பமா இருக்கோன்னு நாடகம் போட்டோமோ அதை செயற்படுத்திடு அப்படின்னு ராஜேஸ்வரி திட்டம் போட்டு கொடுப்பாங்க. உடனே ஐஸ்வர்யா ரியாவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. எங்க பார்த்தோம்னா நம்ம வீட்டுல அருணாச்சலம் கிடையாது, அபிராமி இருக்காங்க. மற்றது காட்டி எல்லாருமே ஃபேக்டரிக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ தீபாவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஐஸ்வர்யா ஒரு நாடகம் போட்டுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம அபிராமி பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மயக்க போட்டு விழுற மாதிரி ஐஸ்வர்யா மயங்கி கொண்டு விழுந்துட்டாங்க. இதை பார்த்தா அபிராமி எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. ஐஸ்வர்யா என்னாச்சு, எழுந்திரி அப்படின்னு சொல்லி தீபா எல்லாருமே தனி தெளிச்சு எழுப்புறாங்க. தெரியலத்த, எனக்கு தலை சுத்துற மாதிரி வந்துச்சு, அதான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொன்னதும், இங்க பாரு, இப்படி மாசமான டைம்ல தலை சுத்தலாம் வர்றது சாதாரணம், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகுவா அப்படின்னு அபிராமி கேட்கறாங்க. சேச்சே இல்லத்த, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதும் உடனே ஐஸ்வர்யா இருக்காங்க. அப்ப நம்ம ஐஸ்வர்யா உடனே தீபா கிட்ட, தீபா எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொடுக்குறியா, கொடுத்தால சொத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது. சரிக்கா, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா என்ன பண்றாங்கன்னா நேரா காஃபி எடுக்க போறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா அவங்க கர்ப்பம் கலைக்கிற ஒரு மாத்திரை கையில வச்சிட்டு இருக்காங்க. தீபா கிச்சனை விட்டு நம்ம ஐஸ்வர்யா கையில காஃபியை கொடுக்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா காஃபியை குடிச்சிட்டுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி எடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அபிராமி அதிர்ச்சியாகி, ஐஸ்வர்யா என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது. தெரியலத்த, எனக்கு இந்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா தான் வாந்தி வருது அப்படின்னு சொன்னதும் தீபா டாக்டருக்கு ஃபோன் போடுமா அப்படின்னு சொன்னதும் உடனே தீபா என்ன பண்றாங்கன்னா டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா டாக்டர் 2 பேருமே ரூம்ல இருக்காங்க. எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா வரவழைச்சிருக்கிற டாக்டர் வேற யாரும் கிடையாது, நம்ம ராஜேஸ்வரியோட செட்டப். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா செக் பண்ற மாதிரி நடிச்சுட்டு அபிராமி எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்கம்மா, அவங்க கர்ப்பம் கலைஞ்சிருச்சு, இப்ப ஏதோ ஒண்ணு கடைசியா சாப்பிட்டு இருக்காங்க, அதுலதான் அந்த கர்ப்பம் கலைக்கிற டேப்லெட் குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அபிராமிக்கு தூக்கி வாரி போட்டுறது பேரதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க, இதோ இவதான் எனக்கு காஃபி போட்டு கொண்டு கொடுத்தா, இவதான் பொறாமையில ஏதோ கலந்துட்டா, ஐயோ என்னோட குழந்தை போயிடுச்சுங்கிற மாதிரி ஐஸ்வர்யா நடிக்கிறாங்க. இதை கேட்டா அபிராமி பேரதிர்ச்சி ஆகுவாங்க. இப்படிதான் வரக்கூடிய கருக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.